திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 235. கூடல் காண்டம். நாரைக்கு முக்தி கொடுத்த படலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் கரிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலத்தை அடுத்து 48வது படலமாக மற்றும் கூடல் காண்டத்தின் நிறைவு படலமாக நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் அமைந்திருக்கின்றது. ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் 25 திருப்பாடல்களினால் இப்படலத்தை விளக்கி அருளுகின்றார். அஷ்ட கஜங்களால் சுமக்கப்படுகின்ற இந்திர விமானத்தில் எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தர பெருமானார் தம்மை அன்பு செய்து வழிபட்ட கரிக்குருவிக்கு மந்திர சித்தி தந்தருளிய திருவிளையாடல் இது. இனி நாரைக்கு சிவகதி தந்தருளிய திருவிளையாடலை யாம் இனி கூறுவோம் என்று ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் நாரைக்கு முக்தி கொடுத்த திருவிளையாடலை விளக்கியருள ஆரம்பிக்கின்றார். சிவபெருமானின் திருவிளையாடலும் ஆன்மாக்களுக்கு சிவஞானம் தரும் திருவருள். அப்படிப்பட்ட திருவருள் நாரைக்கு சிவகதி தந்தருளிய கருணை திறமாகிய திருவிளையாடலை நிகழ்த்திய வரலாறு நாரைக்கு முக்தி கொடுத்த படலத்திலே விளக்கப்படுகின்றது. நிறைந்த நீர்மயமாகிய வைகை நதி சூழ்ந்த பாண்டிய நாட்டில் ஒரு பக்கத்தில், அதாவது பாண்டிய நாட்டின் தெற்கு பக்கத்தில் ஒரு நகரம் இருக்கின்றது. அந்த நகரத்திலே தாமரை மலர்கள் இருக்கின்ற தடாகம் ஒன்று இருக்கின்றது. நல்ல ஆழமுடைய தடாகம் அது. அத்தடாகத்தில் வாழ்கின்ற மீன்களையெல்லாம் உணவாக உட்கொண்டு வாழ்ந்து வருகின்ற ஒரு நாரை, சிவந்த கால்களை உடைய ஒரு இளம் நாரை அந்த தடாகத்திலே வாசம் செய்து வருகின்றது. இப்படி அந்த நாரை வாழ்ந்து வரும் காலத்திலே அந்த நகரத்திலே சில காலம் மழை பெய்யவில்லை. அத்தடாகத்தின் நீர் வற்றிவிட்டது. அத்தடாகத்து மீன்களை உண்டு கொண்டு வாழ்ந்திருந்த நாரை இருக்கின்றது. அந்த நாரையின் நல்வினை தீவினை என்கின்ற இருவினை கடலும் இனி வற்றிப்போக இருக்கின்றது என்பதை உணர்த்துவது போல அந்த தடாகமும் வற்றிப்போனது. வேத ஆகமங்களின் வழியே நின்றால் அது புண்ணியம். வேத ஆகமங்களின் வழியே நிற்காமல் அதற்கு எதிராக நடந்தால் பாவம். இவையே இருவினை பந்தம். இந்த இருவினை என்பது கடல் போன்றது. இந்த நாரையின் அத்தகைய இருவினை கடலும் சோமசுந்தர பெருமான் திருவருளினாலே வற்றிப்போக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நாரை அருள் வழி நிற்க இருக்கின்றது. அதை முன்னமே காட்டுவது போல இந்த நாரை வசித்து வந்த தடாகத்தின் நீரும் வற்றிவிடுகின்றது. வெள்ளிய வலிமையான சிறகை உடைய நாரை இரையை விரும்பி தேடத் தொடங்குகின்றது. அந்த தடாகத்திலிருந்து நீங்கி பறந்து போய் ஒரு காட்டிற்கு சென்று சேர்ந்தது. அந்த காட்டில் குற்றமில்லாத முனிவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஜீவன் முக்தரான முனிவர்கள் கூட்டத்தோடு அங்கே சத்யத்தவன் என்ற பெயரினை உடைய ஒரு மிகப்பெரிய தபோதனர் ஒருவர் வாழ்ந்து வருகின்றார். இந்த சத்யத்தவர் என்கின்ற தபோதனர் களங்கமில்லாத பேரின்ப பிரவாகத்துள் மூழ்கி தனது மனத்து அழுக்கை போக்கி சிவஸ்வரூபமாகிய நிலையிலே இருக்கின்ற மிகப்பெரிய சிவபக்தர். சிவ வடிவம் கொண்ட இந்த சத்யத்தவன் என்கின்ற தபோதனர் அவர் பரஞானத்தால் வந்த சிவானந்த வெள்ளத்திலே மூழ்கி, சாதாரண வெள்ளத்தில் மூழ்கியவர்கள் புறத்து அழுக்கு ஒழிவது போல சிவானந்த வெள்ளத்தில் அழுந்தினவர்களின் ஆணவமல சக்தியாகிய அக அழுக்கு நீங்கி வாழ்வார்கள். அத்தகைய சிவம் பிரகாசிக்கும் சத்யத்தவர் அங்கே வாழ்ந்து வருகின்றார். ஒரு குரோச அளவு சதுரமாய் அமைந்த அந்த இடத்திலே ஒரு நல்ல தடாகம், அழகான படித்துறைகளோடு இருக்கின்ற இந்த தடாகத்திற்கு அதோ தீர்த்தம் என்று பெயர். இந்த தடாகத்தின் கரையிலே சந்தியாமடம் என்று ஒரு மடத்தை அமைத்து சத்யத்தவர் என்கின்ற தபோதனர் வாழ்ந்து வருகின்றார். வாசம் வீசும் ஷண்பகமும் பாதிரியும் வேங்கையும் வண்டுகள் ஒலிக்கும் வஞ்சியும் மகிழமும் குராவும் மராவும் வரிசையாக இருக்கின்ற முள்முறுக்கும் நீண்ட மருதும் இப்படிப்பட்ட பல மரங்களும் அத்தடாகத்தின் பக்கங்களிலே அமைந்திருக்கின்றன. வெகு தூரம் பறந்து வந்த அந்த நாரை
இத்தடாகத்திற்கு வந்து சேர்ந்தது. தடாகத்தின் கரையிலே அமர்ந்தது. அங்கே நடப்பதை பார்க்கின்றது இந்த நாரை. அந்த திருமடத்திலே தங்கியிருக்கின்ற முனிவர்கள், வேத சிவாகமங்களை ஆராய்ந்து உணர்ந்த பெரிய தபோதனர்கள் அதோ தீர்த்தமாகிய அந்த தடாகத்தில் நீராடி எழுந்திருந்து வரும் வேளையிலே அத்தடாகத்தில் இருக்கின்ற மீன்கள் பாய்ந்து துள்ளுவதை இந்த நாரை பார்க்கின்றது. அத்தடாகத்தில் நீராடுகின்ற முனிவர்களின் மேனியை தீண்டி அவர்களது ஜடையிலே தவழ்ந்து அந்த மீன்கள் எல்லாம் துள்ளி குதிக்கின்றன. இதை பார்க்கின்றது இந்த நாரை. சிவபரம்பொருளின் பெரும் கருணையினாலே நாரையின் உள்ளத்திலே ஒரு நல்ல எண்ணம் தோன்றியது. இந்த நாரை நினைக்கின்றது, நாம் உண்மையிலேயே பசியோடு இருக்கின்றேன், எனக்கு இப்பொழுது உணவாக மீன்கள் தேவை. ஆனால் இந்த புனித தடாகத்தில் இருக்கின்ற மீன்கள் எத்தகைய தவம் செய்த மீன்கள்! இங்கே வசிக்கின்ற தூய்மையான தபோதனர்களது திருமேனியை ஸ்பரிசித்து இத்தடாகத்தில் வாழ்கின்றன இந்த மீன்கள். எனவே இத்தகைய தவம் செய்த புண்ணிய மீன்கள், இவைகளை நான் உண்ணக்கூடாது, இந்த மீன்கள் எனக்கு இரை ஆகாது என்று உண்மையிலேயே பசியோடு இரை தேடி வந்த நாரை இந்த மீன்களை உட்கொள்ளாமல் அங்கே வசித்து வருகின்றது. மேலும் இந்த நாரை பார்க்கின்றது, இத்தீர்த்தத்திலே நீராடிய தபோதனர்கள், அந்த முனிவர்கள் நீராடி கரையேறி பின் தங்களது நித்திய கர்ம அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு அந்த சந்தியா மடத்திலே அமர்ந்திருந்து என்ன செய்கின்றார்கள் என்றால், ஸ்ரீ சௌந்தர பாண்டியராகி இந்த உலகினை காத்து வருகின்ற சிவபரம்பொருளின் கருணையை எடுத்து கூறுகின்ற திரு ஆலவாய் மகாத்மியம் என்கின்ற சாஸ்திரத்தை இந்த முனிவர்கள் எல்லாம் ஓதி வருகின்றார்கள். இறைவனாகிய எமது சோமசுந்தர பெருமான் செய்தருளிய திருவிளையாடலையும் யாவர்க்கும் முழுமுதல் பொருளாகிய அப்பெருமானது சிறப்பையும் நான்மாட கூடலாகிய தொன்று தொட்டு இருக்கின்ற மதுரைப்பதியின் ஸ்தல விசேஷத்தையும் பொற்றாமரை தீர்த்தத்தின் அளவிட முடியாத சிறப்பையும் தம்மை அடைந்தவர்களுக்கெல்லாம் எளிய கருணா வள்ளல் என்ற திறத்தை உடைய பெருமானின் கருணையையும் இந்த முனிவர்கள் எடுத்து கூற, அங்கே தங்கியிருக்கின்ற நாரை இந்த புண்ணிய சரித்திரத்தை கேட்கின்றது. இப்புண்ணிய திருவிளையாடலை கேட்டதனால் அந்த நாரையின் அறியாமை நீங்கியது, ஞானோதயம் எழுந்தது. பாசமாகிய அறியாமை நீங்கி சிவஞானம் எழுந்த காரணத்தினால் இந்த நாரையானது ஆகாமிய கர்மபந்தத்தை ஒழித்தது. ஏனென்றால் இந்த ஆகாமியம் எப்படி உண்டாகும் என்றால், பிராரப்தத்தை நுகரும்போது அதிலே ஏற்படுகின்ற விருப்பு வெறுப்பு காரணமாக, அந்த ராகத்வேஷம் காரணமாக ஆகாமியம் ஏறும். அந்த ஆகாமியத்தை ஞானோதயத்தினால் ஒழித்தது இந்த நாரை. அப்படி உயிருக்கு உறுதி தரும் ஞானோதயம் பெற்று இந்த நாரைக்கு சோமசுந்தர கடவுளின் திருவடியில் பரந்த நேசமானது பெருகி ஓடியது. சிவநேயம் வெள்ளமாக பெருகியது. ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு. எனவே சோமசுந்தர பெருமானின் திருவடியில் பரந்த நேயம் எழ இந்த நாரையும் அங்கிருந்து மேலே எழுந்து மதுரையம்பதியாகிய ஒப்பில்லாத அந்த திருத்தலத்தை அடைந்தது. மதுரையம்பதியின் நடுநாயகமாக இருக்கின்ற திரு ஆலவாய் திருக்கோயிலிலே அமைந்திருக்கின்ற பொற்றாமரை தீர்த்தத்திற்கு வந்து சேர்ந்தது. அப்பொற்றாமரை தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்தது. ஸ்நானம் செய்த அந்த நாரை அஷ்டகஜங்கள் சுமக்கின்ற விமானத்திலே எழுந்தருளிய சோமசுந்தர கடவுளை வணங்கி வழிபட்டு பிரதட்சிணம் செய்தது. ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவருள் நோக்கம் அந்த நாரையின் மீது படும்படி சிவபெருமானை பரம்பொருளை தரிசனம் செய்தது. அப்பெருமானின் திருவருள் நோக்கம் தரிசித்த மாத்திரத்தில் அந்த நாரையின் சஞ்சித கன்மம் ஒழிந்தது. மேலும் அந்த நாரையானது ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருச்சந்நிதியிலே இருந்து பெருமானின் திருவருளாகிய திருமேனி தனது உள்ளத்தில் நன்றாக பதியும்படி தியானம் செய்தது, தியானிக்கின்றது அந்த நாரை. இவ்வாறு இந்த நியமத்தை 15 நாட்கள் செய்து வருகின்றது நாரை. அப்படி ஒவ்வொரு நாளும் பொற்றாமரை தீர்த்தத்திலே நீராடி மீனாட்சி சுந்தரேச பெருமானை தரிசித்து பிரதட்சிணம் செய்து எம்பெருமானின் திருமேனியை தனது திருவுள்ளத்திலே பதித்து தியானம் செய்து மதுரையம்பதி திருக்கோயிலின் சுற்று மதிலின் பக்கத்திலே அந்த நாரை வந்தபோது
அதற்கு பசி எடுக்கும். அந்த நேரம் அப்பொற்றாமரை தீர்த்த குளத்திலே மீன்கள் துள்ளிக்கொண்டு இருக்கும். ஆனால் இந்த நாரையின் திருவுள்ளத்திலே ஸ்ரீ சோமசுந்தர பெருமானது திருவருளின் கருணை பதிந்ததனால், இந்த நாரை ஞானம் பெற்றதனால், பசியோடு இருந்தாலும் இந்த நாரை நினைக்கும், இத்தகைய தர்மஸ்வரூபமாகிய இந்த பெரிய பொற்றாமரை தீர்த்தத்திலே துள்ளுகின்ற மீன்களை தின்னுகின்ற உணவாக உட்கொள்கின்ற விருப்பம் எனக்கு எழக்கூடாது. ஆனால் நாரை என்கின்ற இந்த உடலை எடுத்துக்கொண்ட காரணத்தினால் உணவாக மீன்களையே உட்கொள்ள வேண்டிய நிலைமை என்று தனது பிறவியை எண்ணி நொந்து கொள்கின்றது இந்த நாரை. எனவே இந்த பிறவியை எப்போது ஒழிப்பது என்று பெரும் துன்பம் அடைந்து மறுபடியும் ஸ்ரீ சோமசுந்தர கடவுளுடைய தாமரை மலர் போன்ற உபயபாதங்களில் அதற்கு மேன்மேலும் அன்பு பெருகும். அந்த அன்பிலே படிந்து தன்னுடைய ஆன்ம அறிவு முழுவதையும் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவடியிலேயே வைத்திருக்கும். அப்படி அன்பே வடிவமாக இருக்கின்றது அந்த நாரை. சிவத்தின் மேல் கொண்ட சிவ அன்பின் வடிவமாகவே இருக்கின்றது அந்த நாரை. அப்படி அந்த நாரை இருக்கும் தருணத்திலே தேவர்களும் வேதங்களும் செய்யும் வழிபாட்டிற்கு எட்டாத அந்த சோமசுந்தர கடவுள் இந்த நாரைக்கு திருக்காட்சி கொடுக்கின்றார். எப்படிப்பட்ட திருமேனியோடு திருக்காட்சி கொடுக்கின்றார் என்றார், இந்த நாரை தன் மனத்திலே பெருமானை எந்த திருமேனியோடு தியானித்ததோ அதே திருவுருவத்தோடு காட்சி அளிக்கின்றார் எம்பெருமான். அப்படி காட்சி அளித்து, எமக்கு இனியவனே, நீ வேண்டுகின்ற வரம் யாது என்று ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அந்த நாரையை பார்த்து கேட்கின்றார். கேட்டு அருளுகின்றார். உடனே சிவந்த கால்களை உடைய இளமையான அந்த நாரை எம்பெருமானை பணிந்து வணங்கி விண்ணப்பிக்கின்றது. ஐயனே, இந்த பிறவியின் வேரை அறுத்து தங்களது மெய்யன்பர்கள் வாழும் சிவலோகத்தினை அடைந்து அடியேன் பிழைக்க வேண்டும் என்று எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றது அந்த நாரை. மேலும் விண்ணப்பிக்கின்றது, ஐயனே, தயா வள்ளலே, என் மரபில் இருக்கின்ற பறவை சாதிகளும் இன்னும் மற்றைய பறவைகளும் இந்த களங்கமில்லாத பொற்றாமரை தீர்த்தத்திலே இருக்கின்ற மீன்களை ஒருவேளை உட்கொண்டால் அவைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பாவம் வந்து சம்பவிக்கும். எனவே இன்று தொடங்கி இனி எந்த காலத்திலும் இந்த பொற்றாமரை தீர்த்தத்திலே மீன்களே இருக்கக்கூடாது என்று தாங்கள் வரம் தந்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தது அந்த நாரை. எப்படி கரிக்குருவி தன் இனத்து பறவைகளுக்கெல்லாம் சேர்த்து வரம் கேட்டதோ அதே போன்று இந்த நாரை பறவை இனங்களுக்கெல்லாம் சேர்த்து வரம் கேட்கின்றது. பொற்றாமரை தீர்த்தத்திலே மீன்கள் இருந்து அந்த மீன்களை ஏதேனும் ஒரு பறவை வந்து உட்கொண்டால் அதனால் பெரும் பாவம் வந்து சேருமே என்று இப்பொற்றாமரை தீர்த்தத்திலே மீன்களே இருக்கக்கூடாது என்று எம்பெருமானிடம் வேண்டுகின்றது அந்த வெள்ளை நாரை. பெருமை பொருந்திய வெள்ளியம்பலத்திலே நடித்தருளிய ஸ்ரீ சோமசுந்தர கடவுளும் அந்த நாரை கேட்ட வரத்தை அருளிச் செய்தார். அதன் காரணமாக அந்த நாரை சிவலோகத்தை சென்று அடைந்தது. எப்படி அடைந்தது என்றால், தேவ வாத்தியங்கள் எல்லாம் ஒலிக்கின்றன. அப்படி தேவ வாத்தியங்கள் 5ம் ஒலிக்க சிவலோகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக ஒரு விமானம் அங்கே வந்து சேர இந்த நாரையானது சிவசாரூபத்தை அடைந்து சிவபெருமானைப் போலவே 4 திருபுஜங்கள், 3 திருக்கண்கள், ஜடாமுடி, பிறை, கங்கை, நீலகண்டம் என்று சிவசாரூபியத்தை அடைந்த இந்த நாரை அந்த விமானத்திலே ஏறி அமர்ந்தருள ஆகாயவாசிகள் புஷ்ப மாறி சொரிய அந்த புஷ்ப வெள்ளத்திலே மூழ்கி விமானத்திலே சிவலோகம் சென்று சேர்ந்தது. வெற்றிமிக்க திருநந்தி தேவரின் சிவகணத்தின் கூட்டத்திலே இந்த நாரையும் ஒரு சிவகணமாக அங்கே தங்கியிருந்தது. அந்த நாரை வேண்டிக் கொண்டபடியே இறைவனாரிடம் வைத்த விண்ணப்பத்தின்படியே அந்த காலம் முதல் இன்று வரையிலும் மதுரையம்பதியின் பொற்றாமரை தீர்த்த குளத்திலே மீன்களே இல்லை. மீன்கள் மட்டுமல்ல, நீரில் வாழும் தவளை முதலான எந்த உயிர்களும் பொற்றாமரை தீர்த்த குளத்திலே வசிக்காது. இந்த நாரையானது தனது சாதிப் பறவைகள் மட்டுமல்லாமல் அனைத்து பறவை இனங்களும்
தன்னைப் போல நல்ல சிவகதியை அடைய வரமும் வேண்டியது இந்த நாரையானது வழிபட்ட பக்திமையிலே வியப்பு கொள்வதா? அப்பத்திமைக்கு மகிழ்ந்து அருள் புரிந்த சோமசுந்தர கடவுளின் திருவருளிலே வியப்படைவதா? அடியவர்களுக்கு அந்தந்த சமயங்கள் தோறும் இன்ப வடிவாய் நின்ற அச்சோமசுந்தர கடவுளின் திருவருள் அது அடியார்களுக்கு எளிது எளிது எளிது. இவ்வாறு நாரைக்கு முக்தி கொடுத்த திருவிளையாடல் அமைகின்றது. இனி மதுரையம்பதியை ஆண்டு கொண்டிருக்கின்ற சுகுண பாண்டியன், அவர் பாவம் என்கின்ற களையை களைந்து இந்த நில உலகத்தின் மேலே தர்மம் என்கின்ற பயிரை விளைவித்து அத்தருமம் என்கின்ற பயிரால் ஆகிய பயன் மிகவும் கைகூட கிளைகளும் மற்றவர்களும் அன்றி தானும் அந்த பயனை நுகர்ந்து நல்லாட்சி புரிந்த சுகுண பாண்டியன் அவரும் தேவருலகம் சென்று அங்கே மகிழ்ச்சியோடு இருக்கின்றார். இவ்வாறு நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் நிறைவடைகின்றது. அதோடு திருவிளையாடல் புராணத்தின் 2ஆம் காண்டமாகிய கூடல் காண்டமும் நிறைவடைகின்றது. ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்திலே 3 காண்டங்கள், அதிலே மதுரை காண்டம் கூடல் காண்டம் என்ற 2 காண்டங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. மொத்தமுள்ள 64 திருவிளையாடல்களில் இதுவரை 48 திருவிளையாடல்களை ஸ்ரீ சொக்கநாதர் திருவருளினால் சிந்தித்திருக்கின்றோம். மொத்தமுள்ள 3363 திருப்பாடல்களில் 2349 திருப்பாடல்களின் கருத்துக்களை திருவிளையாடல் திருச்சரிதமாக சிந்தித்திருக்கின்றோம். இனி தொடர்ந்து திருவிளையாடல் புராணத்தின் நிறைவு காண்டமான 3வது காண்டமான திரு ஆலவாய் காண்டம், அதிலே முதல் படலம் மற்றும் 49வது திருவிளையாடலை கூறுகின்ற திரு ஆலவாய் ஆன படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.